அப்ப இயேசுவை அல்லாமல் ஒருவனும் என்ன செய்து விட முடியாது, உள்ள போயிட முடியாது. அவர் ஒருவரே வழி, அவர் ஒருத்தர் தான் வாசல். வேற புனிதர்களை பிடிச்சு நம்ம வேற வழியா போவோம்னா இடையில திரைச்சையை கிழிச்சிட்டு உள்ள போனது மாதிரி ஆயிரும். அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் சொல்றது உண்மைதானே? நிறைய பேர் நினைக்கிறாங்க புனிதர்கள் வழியாக எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போயிடலாம். எனக்காக புனிதர்கள் பரிந்து பேசுவார்கள். சத்தியமா சொல்றேன், புனிதர்கள் பரிந்து பேசுகிறதை தேவன் எடுத்துக்கொள்ளுவார் என்று சொன்னால், அவர்கள் மரித்த பின்பு அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், நானும் மரித்ததற்கு பின்பு உங்களுக்காக பரிந்து பேசுகிறதை தேவன் அங்கீகரித்துத்தான் ஆகணும். ஆனா வேதம் அப்படி சொல்லல. ஆமென். வேதம் அப்படி என்ன செய்யல? கிறிஸ்து உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகிறார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை தவிர வேற யாருமே பிதாவினுடைய வலது பார்சத்தில் இப்பையும் போய் உட்காரல, எப்பையும் உட்கார்றதில்ல. அவர் ஒருத்தர் உட்கார்ந்து அவர் ஒருத்தர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவரை அல்லாமல் வேறொரு நபரை பரிந்து பேசுகிறதற்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுமாமேன், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுமாமேன் அவங்களுடைய நாமத்தை சொல்லி துதிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா ஆண்டவருக்கு அது காதுல எட்டாது. அப்ப புனிதர்கள் வழியாக எங்க போக முடியாது, வேற தூண்கள் வழியாக என்ன செய்ய முடியாது. ஒரே வாசல், வாசல் வழியா பிரவேசித்தால் அவன் மேய்ப்பன். வாசல் அல்லாமல் வேற வழியில பிரவேசிப்பான்னு சொன்னா அவன் திருட்டு பையன்.